வணக்கம் மக்களே. இதுதான் காமரசவள்ளி, அரியலூர் மாவட்டம் காமரசவள்ளி கிராமம். இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவன் கோயில். நம்ம ஸ்னேகா மேம் வந்திருக்காங்க, பிரசன்னா சார் வந்திருக்காங்க. இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு போகிறவங்களுக்கு அடுத்த வருடமே குழந்தை பிறக்கும் என்பது மிக தாழ்மையுடன் சொல்லிக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் நல்லது நடக்கும். எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அந்த கோயிலுக்கு. நல்லா பாருங்கள். இப்போ அர்ச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. அர்ச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஐயர் தேங்காய் உடைச்சிட்ருக்காரு. ஒவ்வொரு பையன் தேங்காய் உடைச்சி வச்சுக்கிட்டுருக்காரு. பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. இந்த கோயிலில் கால் வைக்கிறதுக்கு உங்களுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் இந்த கோயிலுக்கு வர முடியாது. நம்ம பிரசன்னா சாரும் ஸ்னேகா மேமும் வந்துட்டு போயிருக்கிற கோயில் இது. அவங்க ஆக்டர்ஸே வந்துட்டு போயிருக்காங்க. நமக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வர்றதுக்கே முடியலை. ஏன்னா இந்த கோயில் அவ்வளோது நல்லா பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். அவன் அருள் இல்லை என்றால் நம்மளால் அந்த கோயிலுக்கு போகவே முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, இது அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலுக்கு பாருங்கள். அப்புறம் இந்த கோயில் அரியலூர் மாவட்டம் காமரசவள்ளிங்கிற கிராமத்தில் இருக்குது. பௌர்ணமி விசேஷமாக இருக்கும் இந்த கோயில். பாருங்கள். நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு போகலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்யணுன்னாலும் செய்யலாம். அவங்க பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அம்மா சமைச்சு போடுவாங்க, ஒரு ஃபேமிலி. நீங்கள் சமைச்சு போடுறதா இருந்தாலும் சரி,